இப்போ சினிமா உலகம் எப்படி இருக்கிறதா நீங்கள் நினைக்கிறீங்க? சினிமா உலகம் எப்படி இருக்குதுன்னா, ப்ரொடியூசர் இருந்து எல்லாருமே காணாமல் போயிட்டாங்க. அப்போ அதுலேருந்து சினிமா உலகம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியுது இல்லைங்களா? அதாவது ப்ரொடக்ஷன் கம்பெனிக நம்ம வந்து ஒரு 78, 79 நம்ம சினிமாக்குள்ளே வந்தோம். அந்த ஒரு 20 வருஷம் சினிமாவினுடைய பொற்காலம்னு சொல்லலாம். 78 to 2000 வரைக்கும் அத்தனை ப்ரொடியூசர் கண்டினியூவாக படம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. நீங்கள் ஒரு ப்ரொடியூசர் உள்ள வந்தாங்கன்னு சொல்லிட்டிங்கன்னா 15 படம், 20 படம், 22 படம், கண்டிப்பாக வருஷத்துக்கு ஒரு படம், சில டைமில் 2 படம். நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லிட்டிங்கன்னா இப்போ நம்ம கேபி பிலிம்ஸ் பாலா ஆகட்டும், இப்போ நீங்கள் உங்களை எடுத்து உங்கள் பேனரில் பண்ணீங்க, நீங்கள் அந்த பக்கம் கவிதாலயா, பஞ்சண்ணன், ஏவிஎம்மில் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அது மாதிரி ஒரு 15 ப்ரொடியூசர் நான் சொல்லலாம் ஒருத்தராக. கரெக்ட். எல்லாருமே வந்து பெரிய அளவில் படம் பண்ணிட்டீங்க. அந்த 20 வருஷம் எல்லாரும் லாபத்தில் இருந்தீங்க. அதனால தான் அடுத்தடுத்த படங்கள் பண்ண முடிஞ்சது. 2000க்கு அப்புறம் வீழ்ந்த சினிமா கொஞ்சம் கொஞ்சமாக கீழே விழுந்து இப்போ டோட்டலாக வந்து படம் எடுக்கிறதுக்கு ஆளே இல்லை அப்படிங்கிற ஒரு கண்டிஷனுக்கு வந்துருச்சு. இப்போ என்ன நடக்குதுன்னா, வெளியில் தெரியாமல் எல்லா நடிகர்களும் பர்சன்டேஜில் தான் படம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. வெளியில் படி அந்த கெத்து மறையாமல் அப்படியே வச்சுட்டு இருக்காங்க. ஆமாம், நாங்கள் பெரிய சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற காட்டிகிட்டு இருக்காங்க இல்லையா? உண்மை நிலவரம் அதல்ல. எல்லாருமே வந்து இருந்துக்கிட்டு பர்சன்டேஜில் தான் படம் பண்ணுறாங்க. அதுதான் இன்றைக்கி நடந்துட்டு இருக்குது. இந்த பர்சன்டேஜ் முறையுமே மாறணும். இப்போ சமீபத்தில் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு ஹீரோ வர்றாரு, அவர் சொல்கிறாரு, நான் ஒரு காப்பி இந்த ரேஞ்சுக்கு பண்ணித்தர்றேன், ஒரு 30 ரூபாயோ 40 ரூபாயோ அது மாதிரி பண்ணித்தரேன்னு சொன்னான்னா, நான் என்னங்கிறேன், அந்த ப்ரொடியூசர் வந்து அது படம் என்ன காப்பி ஆகுதோ அந்த காப்பிகளில் பணத்தை அந்த ப்ரொடியூசர் போட்டோம். உதாரணத்துக்கு 40 ரூபாய்ன்னு வைங்களேன். கரெக்ட். 40 ரூபா அந்த படத்துக்கு செலவுனா ப்ரொடியூசர் அந்த 40 ரூபா போடுறதுக்கு ரெடியாக இருக்கார். ஹீரோ சம்பளம் கேட்கக்கூடாது, டைரக்டர் சம்பளம் கேட்கக்கூடாது. அவங்களுக்கு ஏதாவது ஒரு செலவுக்கு ஒரு அமௌண்ட் கொடுக்கலாம், அவ்வளோதான். இந்த 40 ரூபா ஒரு பணம் போடுறாரு, அந்த படத்துக்கு வட்டியும் கிடையாது. முடிச்சுட்டு அந்த படம் வியாபாரம் நடக்கட்டும். 80 ரூபா வியாபாரம். இவங்க தான் சொல்கிறாங்களே, என் படம் 100 ரூபாய்க்கு விற்கும், 80 ரூபாய்க்கு ஓடிடி சேட்டலைட் எல்லாம் விற்கிட்டோம், ஹீரோவே விற்கிட்டோம். நான் சொல்கிறது தயாரிப்பாளர் ஏமாற்றி போகணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சேலுக்குள்ள பவருக்கு நீங்களே எழுதி வாங்கிக்கங்க. நீங்கள் 3 பேர் சைன் பண்ணால் தான் அந்த வியாபாரம் நடக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்க. நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, அந்த படத்தினுடைய லாபத்தில் 40% ஹீரோ சம்பளம் எடுத்துக்கோ, அருமை. 30% ப்ரொடியூசருக்கு கொடு, இல்லை 35% ப்ரொடியூசர் கொடு, 25% டைரக்டர் கொடுத்துருங்க.